வந்ததுக்கு அப்புறம் எனக்கே ஒரு பயம் வந்துடுச்சு. சப்போஸ் நம்ம க்ரஷ்ன்னு போய் சொன்னா கூட, சப்போஸ் அவங்க அத நெக்ஸ்ட் லெவல் நெனச்சிட்டு என்ன வெளிய அனுப்பாம என்னோட ஃப்ரீடம் எடுத்துருவாங்களோன்னு அப்படியா? அப்படித்தான். சும்மா சொன்னா கூட நான் சொல்ல மாட்டேன். ஓகே. ஏன்னா பெரும்பான்மையா பிள்ளைய வந்து எப்ப ஷேர் பண்ணாம போறாங்கன்னா, நம்முடைய சுதந்திரம் கெட்டு போயிருமோ, அதை நிப்பாட்டிடுவாங்களோ நினைச்சு தான் பெற்றோர்கள்ட்ட பேசாம விலக ஆரம்பிக்கிறாங்க. இது என்னடா புது பொருளியா இருக்கு? 18 இயர்ஸ்க்கு அப்புறம் அரசாங்கம் தான் எங்களுக்கு ஓட்டுரிமை தராங்க. நாங்க ஒரு நாட்டு தலைவனே சூஸ் பண்ணும்போது எங்களால எங்களோட வீட்டு தலைவனை சூஸ் பண்ண முடியாதா? இது ஒரு நல்ல கேள்வி. பதில சொல்றா. முடியாதுமா. நான் இதுக்கு ஒத்துக்க மாட்டேன். எதுக்கு? ஏப்பா அப்படி மல்லி கட்டிக்கிட்டு இருக்க? 18 இயர்ஸ் என்ன முடியும் உங்களுக்கு? 25 இயர்ஸ் பண்ணுங்க, 20 இயர்ஸ் கூட பண்ணுங்க, நோ ப்ராப்ளம். Nonsense you are talking about me. ஆனா 18 இயர்ஸ்ல எல்லாமே புரிஞ்சுக்க சொல்றீங்க, அது ஒத்துக்க முடியாது. 18 இயர்ஸ்க்கு அப்புறம் அரசாங்கமே தராங்க. அந்த பாப்பா சொல்லிடுங்க சார். அதுக்கு சொல்றேன் நாங்க. போன்ல எல்லாமே தெரியுது, எல்லாமே போட்டா வந்து சொன்னேலம்மா, நீ என்ன வருதுமா போன்ல? கண்டு விட்டாளையா, சூச்சமத்தை கண்டு விட்டாள். அவங்க அப்பா அம்மா டீடைல்ஸ்லாம் வருது, அவங்க அப்பாக்கே கால் பண்ணி கேட்பேன். இல்ல அவங்க பக்கத்து வீட்டுக்காரங்க டீடைல்ஸ் அது வீட்டுக்கே போய் சர்ச் பண்ணி பாப்பேன் நானு. எப்படி இருக்கா அந்த பையன், பின்னாடியே ஃபாலோ பண்ணி எப்படி இருக்கான்னு கண்டுபிடிச்சிருவேன். சாம்பார் ஆப் எனக்கு எப்படி இருக்க ஃபாலோ பண்ணி கண்டுபிடிப்பியா? ஆமா. நீ என்ன ஃபாலோ பண்ணாலும் என்ன இது பண்ண அப்பா அம்மா கிட்ட கேட்டா கூட பையனுங்க வேலை என்ன செய்யணுமோ அதை கரெக்டா செய்வானுங்க. பார்த்தாலே தெரிகிறது. தெரிகிறதா? நாங்க அவங்கள சூஸ் பண்ணல, நாங்க வந்து இது மாதிரி கிரஷ் இருக்குன்னு வீட்ல சொல்றோம். வீட்ல சொல்லி அவங்கள பார்க்க சொல்றோம். நாங்க பார்க்க சொல்லுவேன், நீ தான் சொன்ன இல்ல இப்போ போன் ஆன் தட்டினா எல்லாம் வந்துருதுன்னு. அதுதான் அடங்கம்மால நாங்க பாத்துட்டு எங்க அப்பா கிட்ட சொல்லுவோம், அப்பா இதெல்லாம் இருக்குப்பா. நான் சொல்லு ஃபர்ஸ்ட். அவங்க வீட்டு அட்ரஸ் வருது ஆண்டி, அட்ரஸ்ல போய் பாப்பேன் நானு. என்ன ஜோக் காட்றீங்களா? என்ன ரங்கா ஜோக் காட்றீங்களா? அந்த அம்மா சொல்றதுக்கெல்லாம் உங்க அம்மா ஆமாமன்னு தலையிடுறாங்க. இருக்குமா அவங்க சொல்ல வர என்னன்னா, நீங்க எப்படி கண்டுபிடிப்பீங்க அந்த பையன் நல்ல பையனா இல்லையான்னு? பயப்படாத, பயப்படாதா சார். இவங்களே வந்து 20, 25, 28 ஏஜ்லயே பசங்க மெச்சூரிட்டி நல்லா வருதுங்க குழந்தைங்க. நான் இப்போ அந்த மாதிரி எல்லாம் இருக்கிற சான்ஸ் இல்லையே. குழந்தைங்களை பத்தி எது தப்பு சொல்லல, எல்லாமே மெச்சூரிட்டி அவங்களுக்கு தெரியும், யார் என்ன ஏதுன்னு சொல்லி புரிஞ்சுப்பாங்க. அந்த குழப்பமா இருக்கு ஏஜ் அவங்களுக்கு வரும்போது. ஓ, நீங்க சொல்ற 18 வயசுல அது வேண்டாங்கிறதான். இஸ் இட்? இந்த பொண்ணுக்கு மற்றதுல இவ்வளோ தெளிவாக பேசுறாங்க. ஐ மீன் பப்ளிக் நெட்வொர்க்ல வந்துட்டு தட்டுனா எல்லாம் வந்துரும்னு. பப்ளிக் நீங்க வாங்க வாங்க, ஏன் பயப்படுறீங்க? வாங்க, நான் அடிக்கல மாட்டேன். வாங்க. நெட்வொர்க்ல எல்லாமே ஃபேக். ஃபர்ஸ்ட் எல்லா விஷயத்தையும் மிக தெளிவா புரிஞ்சு வச்சிருக்க நீங்க. எது உண்மைன்னு நினைக்கிறீங்க? ஒரு ப்ரொஃபைல் எடுத்து அதுல நீங்க ஒழுங்கா ஏதாவது இருக்குதான்னு பார்த்து சொல்லிடுங்க. நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால அடிச்ச மாதிரி இருக்குடா. மாதிரி இல்ல, உண்மையிலே செருப்பால தான் அடிச்சது. இந்த பையனோட கேரக்டர் ஆகட்டும் இல்ல பர்சனல் டீடைல்ஸ் கொடுத்துருக்காங்களான்னு பாருங்க. வாய்ப்பு இல்ல ராஜா, வாய்ப்பு கிடையாது. நெஜ் ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபேக்ஸ் எல்லாமே. எதை நம்பி நீங்க அந்த பையனை ஃபுல் அண்ட் ஃபுல் நீங்க சர்வேல் பண்றீங்க? இல்ல இல்ல, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் ப்ரொஃபைல் பார்த்து பண்ணுங்கன்னு நான் சொல்லவே இல்லை. நான் பயப்படாத, பயப்படாதா. நான் உங்களுக்கு கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு சொல்லல. என்னோட க்ரஷ், நான் இது மாதிரி எங்க வீட்ல போய் சொல்ல போறேன், இந்த மாதிரி மாப்பிள்ளை இருந்தா எனக்கு ஓகேமான்னு சொல்ல போறேன். இது என்ன பிரமாதம்? இது விட பெசலைட் ஒன்னு இருக்கு, கூவுடா. அவங்க விசாரிக்க போறாங்க, நான் ஒன்னும் விசாரிக்காம நான் ஒன்னும் லவ் பண்றேன் நான் சொல்லவே இல்லை. அடங்கப்பா, இது உலக நடிப்புடா சாமி. அதாவது அவர்கள் எல்லா அம்மாக்களும் திரும்ப திரும்ப மைக் வாங்கணும் ஏன் உங்களுக்கு பதில் சொல்றாங்கன்னா, உங்கள் மூலமாக அவர்கள் உங்களுக்கு சொல்லல, எல்லாரும் அவங்க பிள்ளைகளுக்கு. சரி, நான் செவனேந்தானா போய்க்கிருந்தேன். இல்ல சார், இல்ல இல்ல, ஒரு நிமிஷம். ஊர்ல எல்லா பிள்ளைகளுக்கும் என்னன்னா, இன்னைக்கு சோசியல் நெட்வொர்க்கிங்ல ஒரு தகவல் இருக்கு இல்லையா, அது ஒன்னும் ஐஎஸ்ஐ தகவல் இல்ல. யாரும் அதை வெரிஃபை பண்ணல. ஒருத்தருடைய விருப்பம் வெறுப்பு எல்லாத்தையும் ஒருத்தர் கட்டமைக்க முடியும் அதுல இல்லையா? அப்படி கேளுங்க, அறிவு வரட்டும். ஒருத்தர் எதுக்கு லைக் போட போற